தமிழக அரசு, இந்திய அரசு, தூத்துக்குடி ஏஎஸ்பி மீது நடவடிக்கை ஏடு. அடுத்தபடியாக கண்டன உரையை வழக்கறிஞர் ரமேஷ் பாண்டியன் அவர்கள் நிகழ்த்துவார். தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்திற்காக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையில் நடத்திக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் பார் கவுன்சில் மெம்பர் அண்ணன் மைக்கேல் சென்னிஸ் அவர்கள் தலைமையிலும், தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் அண்ணன் செல்வின் அவர்கள் தலைமையிலும் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தின் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் மதன் அவர்களும், தென்பாக உதவி ஆய்வாளர் முத்தமிழ் அரசன் அவர்களும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக டிசிஆர் நீதிமன்றத்தில் SC 23/23 என்ற வழக்கில் நான் அதில் முதல் குற்றவாளிக்கு 317 பெட்டிஷன் பதிவு செய்தேன். ஆனால் மதியத்திற்கு பிறகு குற்றவாளியை தேடி அவரை கண்டுபிடித்து தூக்கி கொண்டு வந்து அவரை மிரட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அந்த 317 பெட்டிஷனை திரும்பி பெறுமாறு வற்புறுத்தி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது நீதித்துறைக்கும் சட்டத்திற்கும் எதிரான செயலாகும். இதற்கு முன்பு இதே போன்று நீதிபதியை மிரட்டியுள்ளார். அவள் விரத்திற்கு அணிவதற்கும் அஞ்சுவதற்கும் நாங்கள் ஒன்றும் அவர் வீட்டு வேலையாளர்கள் இல்லை. நாங்கள் சட்டத்தின் பிள்ளை, அடங்க மாட்டோம், அஞ்ச மாட்டோம், எங்கும் இருப்போம், எதற்கும் அஞ்சுவோம், எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தமிழக முதல்வர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்கள் கண்டனத்தையும் ஏஎஸ்பி மற்றும் எஸ்ஐ அவர்களின் குற்ற செயல்களையும் அறிவுறுத்தி அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.